முதல்ல உங்களுக்கு ஒரு டெமோ காமிச்சேன். இப்போ லைவா ஒரு டெமோ காட்டணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்காகத்தான் இந்த காணொலி. இதை பாத்தீங்கன்னா நம்முடைய ஆள்காட்டி விரல் மற்றும் நடுவிரல் இது ரெண்டுமே இன் மெரிடியனாக நம்ம எடுத்திருக்கின்றோம். இந்த இன் மெரிடியன்ல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து நமக்கு இதை அதே மாதிரி தான் மேல இருந்து மூன்றாக பிரித்திருக்கின்றோம். இந்த இடத்துல எடுக்கிறோம், மூணா பிரித்து மைய புள்ளி எடுக்கிறோம். இந்த புள்ளி கடைசி புள்ளி, இது முதல் நக்கல் கோடு சொல்ல இங்க மூன்றாவது புள்ளி, ரெண்டாவது புள்ளி இங்க வந்துடும். அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது மடிப்புக்கும் முதல் மடிப்பு ரெண்டாவது மடிப்பு உள்ள கேப்ப 4 புள்ளிகள் வருது. 1 2 3 4. அதாவது இது மூன்றாக பிரிக்கும் போது 4 புள்ளி கிடைச்சிருது. இதுல எப்படி வருது மெரிடியன் பாத்தீங்கன்னா டைரக்ஷன் மேல் நோக்கி போகக்கூடிய டைரக்ஷன், மேல் நோக்கி போகக்கூடியது. இங்க பாத்தீங்கன்னா மேல இருந்து இங்க பாத்தீங்கன்னா இங்க விண்டு வரும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் விண்டு. உங்களுக்கு ஒரு டெமோ காட்டும்போது கொஞ்சம் ஈஸியா காமிச்சோட உங்களுக்கு ஈஸியா இருக்கும் நம்பிக்கை நீடில் கூட போட்டு காட்டுறேன். இங்க பாத்தீங்கன்னா விண்டு இங்க வரும். விண்டு, ஹீட்டு, ஹாட்னஸ். விண்டு, ஹீட்டு, ஹாட்னஸ். விண்டு, ஹீட்டு, ஹாட்னஸ். கீழே பாத்தீங்கன்னா என்ன வரும்னு கேட்டீங்கன்னா இங்க ஹியூமிடிட்டி, ட்ரைனஸ், கோல்ட்னஸ். ஹியூமிடிட்டி, ட்ரைனஸ், கோல்ட்னஸ். ஹியூமிடிட்டி, ட்ரைனஸ், கோல்ட்னஸ். ஹியூமிடிட்டி, ட்ரைனஸ், கோல்ட்னஸ். இது நம்முடைய கையில் உள்ள மெரிடியன் இன் மெரிடியன்ல இருக்கு. இல்ல சப்போஸ் இதுல நம்ம நீடிலிங் போடுறதா இருந்தா எப்படி போடுறது ஏன்னு கேட்டீங்கன்னா தொட்டு காட்டாத விதை சுட்டு போட்டாலும் வராதுன்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம அங்க இதுல காமிச்சேன். உங்களுக்கு ரியல் நீடிலே ஒண்ணு போடுறதா காமிக்கலான்னு பாக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நாம இங்க சென்டர் எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு பாக்குறேன். டோனிபிகேஷன் என்ன பண்ணு கேட்டீங்கன்னா இங்க நம்ம ட்ரைனஸை டோனிபிகேஷன் பண்றதுக்காக நீடிலிங் போடுறேன். இந்த மாதிரி நீடில் எப்படி சொருவினால் என்ன ஆகும்? இட் இஸ் டோனிபிகேஷன். இப்போ அதே மெரிடியன்ல ஒரு செடேஷன் உங்களுக்கு ஒன்று போட்டு காட்டிடலாம், நல்லா இருக்கும்னு பாக்குறேன். செடேஷன் பண்ணும்போது ஐ வில் டேக், நான் இங்க பாத்தீங்கன்னா விண்டுக்கு அப்புறம் ஹீட் எடுக்கிறேன். ஐ வில் செடேட் த ஹீட். ஹீட்டை நான் செடேட் பண்றேன். ஆப்போசிட் சைட்ல நம்ம நீடிலிங் போடுறோம். ரெண்டும் நேர் இது இந்த டைரக்ஷன் ஆஃப் எனர்ஜி ஃப்ளோ. இந்த மாதிரி இதுல இது டோனிபிகேஷன், இது செடேஷன். அடுத்து பாத்தீங்கன்னா காலில் உள்ள மெரிடியன். இந்த மெரிடியன்ல எந்த மாற்றமும் இதுலயும் அதே மாதிரி தான். இதுலயும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான். மேல ஹாட்னஸ், இங்க ஹீட்டு, விண்டு. அதுல எந்த விதமான மாற்றமும் வராது. கீழே கோல்ட்னஸ் வந்துடும். ஹியூமிடிட்டி, ட்ரைனஸ், கோல்ட்னஸ். அதே பாலிசி தான். ஆனா டைரக்ஷன் ஆஃப் எனர்ஜி ஃப்ளோ மட்டும் என்னன்னு கேட்டீங்கன்னா சிறிது மாற்றம் உண்டு. இதுல ஃபார் எக்ஸாம்பிள் நடுவில் உள்ள மெரிடியன் எடுக்கிறோம். நடுவில் லிவர் மெரிடியன் இருக்கு. அந்த லிவர் மெரிடியன்ல இப்ப நம்ம டோனிஃபை பண்றோம். அதே நேரத்தில் இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம இது அடுத்து கிட்னில நம்ம செடேஷன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. செடேஷன் பண்றோம். கிட்னில கோல்ட்னஸ் நம்ம செடேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நீடிலிங் இந்த மாதிரி இப்படி போட்டோம்னு வச்சுக்கோங்க. கிட்னில செடேஷன். டோனிபிகேஷன், செடேஷன் என்பது நாம இந்த மாதிரி பண்றதுதான். உங்களுக்கு கையில என்னன்றதை காமிச்சோம். இப்ப பாத்தீங்கன்னா அப்படியே யாங் மெரிடியனுக்கு வருவோம். இந்த போட்ட நீடில் எல்லாம் எடுத்துறேன் நான். ஏன்னா எனக்கு அது கன்ஃபியூஷன் பிரச்சனை ஆயிடும். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக தான். இங்க பாத்தீங்கன்னா யாங் மெரிடியன். யாங்ல பாத்தீங்கன்னா டைரக்ஷன் எனர்ஜி எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா கீழே ஹாட்னஸ். அப்போ இங்க இருந்து பாத்தீங்கன்னா மேல கோல்ட்னஸ், இங்க மேல கோல்ட்னஸ், கீழே ஹாட்னஸ். எல்லாத்திலயும் அதே மாதிரி தான். இங்கேயும் பிரிக்கிறது அப்படிதான். முதல் கோடை எடுக்கிறோம். அதை மூன்றாக பிரிக்கின்றோம். 3 1 2 3. அடுத்த கோடை எடுக்கிறோம். அதை 4ஆக பிரிக்கின்றோம். 1 2 3. இது 4 சப்டிவிஷன் ஆயிடும். இங்க பாத்தீங்கன்னா இங்க விண்டு ஆரம்பிக்கும். இங்க விண்டு, ஹீட்டு, ஹாட்னஸ். அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா ஹியூமிடிட்டி, ட்ரைனஸ், கோல்ட்னஸ். இங்கேயும் அதே மாதிரி தான். இங்க விண்டு, ஹீட்டு, ஹாட்னஸ். இங்க ஹியூமிடிட்டி, ட்ரைனஸ், கோல்ட்னஸ். ஏரோமார்க் டைரக்ஷன் மட்டும் கொஞ்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா மாறி இது மேல் நோக்கி வரும், அதுல கீழ் நோக்கி வரும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. இதுல நம்ம எப்படி நம்ம நீடிலிங் போடுறோம் அப்படிங்கறது ஒரு சின்ன ஒரே ஒரு நீடிலிங் மட்டும் போட்டு காட்டலான்னு பாக்குறேன். டோனிபிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த இதுல எடுக்கிற மிடில் ஒரு டோனிபிகேஷன் போறதா இருந்தா ஏரோமார்க் இந்த மாதிரி இருக்கு. அதுக்கு இணையாக வருவது போல், ஏன்னா இது யாங் சைட்ல லேசா தொட்டும் தொடாமல் சொல்லுவோம். இந்த மாதிரி லேசா இப்படி சொருனால் போதும். இட் இஸ் டோனிபிகேஷன். அதே நேரத்தில் ஒரு செடேஷன் ஒன்று பண்ணி காமிச்சிட்டு உங்களுக்கு நல்லா இருக்கும்னு பாக்குறேன். செடேஷன் எடுக்கிறேன். செடேஷன் நேர் ஆப்போசிட் அதுல ஒரு செடேஷன் நீடிலிங். அவ்வளவுதான். இப்ப யாங்ல லேசா தொட்டும் தொடாம நீடில் நிக்கணும். அவ்வளவுதான்.
அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இதுலயே ஒரு ஒண்ணு இதுல டைரக்ஷன் பாத்தீங்கன்னா கீழ் நோக்கி வந்து டோனிபிகேஷன். இப்ப விண்டை வந்து இதுல வந்து விண்டை டோனிபிகேஷன் பண்றேன். விண்டை வந்து டோனிபிகேஷன் பண்றேன். ஏரோ மார்க் படி டோனிபிகேஷன். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு செடேஷன் ஒன்னு பண்ணி ஒன்னு காமிச்சா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இல்ல இன்னொரு மெரிடியன்ல எடுப்போம். எடுக்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு செடேஷன் வந்து நேர் ஆப்போசிட் சைடுல இந்த மாதிரி நம்ம ஒரு இதுல சொருனோம்னா இட் இஸ் செடேஷன். இவ்வளவுதான். ஒரு டோனிபிகேஷன் ஒரு செடேஷன் எப்படிங்கறத வந்து உங்களுக்கு வந்து பிராக்டிக்கலாக மாடலையும் காமிச்சிட்டேன். நேரடியாக என் கையிலே உங்களுக்கு குத்தியும் காமிச்சிருக்கேன். இதற்கு மேல் விளக்கம் தேவைப்படாது என்று நம்புகிறேன். நன்றி நண்பர்களே. நீங்களும் அந்த நீடிலிங் பிராக்டிஸ் பண்ணி வெற்றி பெற வேண்டும் என்று என் மாஸ்டரிடம் பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.